எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம இந்த தத்துவபோதம் அப்படிங்கிற நூலை படிக்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம். இந்த தத்துவபோதம் அப்படிங்கிற நூல் வேதாந்த பரிபாஷை சொற்கள் அதை நமக்கு விளக்கி சொல்வதற்கான ஒரு நூலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். வேதம் 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று பூர்வ பாகம், இன்னொன்று அந்த பாகம். பூர்வ பாகத்துல கர்ம உபாசனா காண்டம் இருக்கு. அந்த பாகத்துல உபனிஷதங்கள் இருக்கு. அந்த உபனிஷதங்கள்ல மெய் அறிவு என்பது புகட்டப்படுகிறது. அதுல நமக்கு தெரிய வேண்டிய நிறைய அருஞ்சொற்கள் இருக்கிறது. படிக்கிறச்சே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது ஒரு புக்கு ஒரு லெசன் படிச்சிட்டோம்னா கீழே அருஞ்சொற்பொருள் அப்படின்னு இருக்கும். சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாம அந்த டெக்ஸ்ட் புரியாது. அந்த மாதிரி எந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு முக்கியமாக படிக்கிறச்சே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிக்க வேண்டியிருக்கோ, ஆழமான பொருள் இருக்கோ, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கா. அது எவ்வளவு கருணையோட இந்த சொற்கள் எல்லாம் நன்றாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா வேதாந்த விஷயங்களை படிக்கும் பொழுது அதனுடைய ஆழமான கருத்துகள் மனசுல நன்றாக புலப்படும். இதுதான் பேக்ரவுண்ட் இந்த டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு. அந்த பரிபாஷை சொற்கள் சரியாக தெரிந்தால் நமக்கு அந்த டெக்ஸ்ட படிக்கிறச்சே நமக்கு எந்த விதமான இடரலும் இருக்காது. மாயை அப்படின்னு திடீர்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மானா என்ன? அனாத்மானா என்ன? நித்தியம்னு ஏதோ சொல்றாங்களே, அனித்தியம்னா என்ன? இப்படி மோட்சம்னா என்ன? இப்படி பலவிதமான எண்ணங்கள் நமக்கு திரும்ப திரும்ப படிக்கிறச்சே இடறிக்கொண்டே இருக்கும். ஆக இந்த டெக்ஸ்ட் எழுதப்பட்ட நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு இது இந்த விஷயங்களை பற்றிய இந்த ஒவ்வொரு சொற்களினுடைய ஆழமான பொருள் தெரியறச்சே அது மற்ற டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறச்சே நமக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த தத்துவபோதம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட நாம படிக்க போறோம். இப்ப எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் நாம படிக்க போற கைவல்ய நவநீத டெக்ஸ்ட் தமிழ் தானே, நீங்க ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் எடுத்துட்டு சொல்றீங்களே அப்படின்னு தோணிட்டு அப்படின்னு சொன்னா, நாம படிக்க போற அந்த கைவல்ய நவநீதம் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பல சொற்கள் மணிப்பிரவாள நடையில இருக்கும். அந்த மணிப்பிரவாள நடையில இருக்கிற போது நமக்கு பல சொற்களினுடைய அர்த்தங்கள் அதனுடைய வேர் சொற்கள் எப்படி இருக்கும்னா சான்ஸ்கிரிட் சொற்களா இருக்கும். அப்ப இது புரியாம நம்மளால அந்த தமிழ கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலத்துல ஒரு 400 வருஷம் 450 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஒரு டெக்ஸ்ட்ல இந்த வார்த்தைகள் இங்கிருந்து எடுக்கிறோமா தமிழ் தூய தமிழ் சொற்களா அப்படிங்கிற ஒரு வேறுபாடெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்த கன்வே பண்றதுக்கு இந்த வார்த்தை சரியா இருக்கும், அதுதான் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்கான பொருள் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறது என்னதான் தாய்மொழியில் இருந்தால் கூட கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய கருத்துகள் எல்லாமே அந்த நூலாசிரியர் கைவல்ய நவநீத நூலாசிரியர் சொல்றது மாதிரி இந்த படர்ந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கடைந்து எடுத்து முன்னூல் குடங்களில் வைத்தார் அப்படின்னு சொல்லுவார். பாஷ்யம், வார்த்திகம், இது இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்கி விளக்கி எழுதக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்லயும் இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து இந்த டெக்ஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த கைவல்ய நவநீதத்துக்கான பாயிரத்துல இதை மென்ஷன் பண்றாரு. அப்ப ஆழமான புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய ஆழமான கருத்துகள்லாம் நமக்கு எளிமையான முறையில நாம படிக்கணும்னா முதல்ல அதுக்கான பேசிக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அதுதான் இங்க நமக்கு இந்த நூலை படிப்பதற்குரிய முக்கியமான நோக்கம். மேற்கொண்டு இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் இவரே சொல்ல போறார். பின்னாடி நம்ம இந்த நூலை படிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா படிக்கிறச்சே நமக்கு தெரிஞ்சிடும். தத்துவபோதம் அப்படின்னா முதல்ல இந்த டெக்ஸ்டோடைய
தலைப்புக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். தத்துவ போதம்னு சொன்னா அறிவுன்னு அர்த்தம். போதம் இஸ் ஈக்குவல் டு ஞானம் இஸ் ஈக்குவல் டு அறிவு, அவ்வளவுதான். ஞானம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, அறிவுங்கிறது தமிழ் வேர்டு. ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப போதம் எதை பற்றிய போதம், எதை பற்றிய அறிவை இந்த நூல் கொடுக்கும்? எல்லா நூலும் ஒரு அறிவை கொடுக்கும். அது இல்லைன்னா அந்த நூலுக்கு அழகில்லை. ஏதோ ஒரு நூல் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா சும்மா காமா சோமான்னு எதையோ நினைச்சதெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் நான் மனசுல என்னெல்லாம் தோணிருக்கோ அதெல்லாம் ஒரு நூலாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்ப எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி புக்ஸ். அந்த புக்குக்கெல்லாம் ஒரு வேல்யூ எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி புஸ்தகங்கள் காலத்தால் அழியாது. ஏன்னா அறிவை போதிக்கக்கூடியது. இப்ப இந்த அறிவு என்ன அறிவை கொடுக்கறது அது அப்படின்னு கேட்டா தத்துவத்தை பற்றிய அறிவு. பல வகையான தத்துவங்கள் இருக்கு. நம்மளுடைய இந்த சாஸ்திரத்துக்குள்ள ஏகப்பட்ட தத்துவங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். 5 பூதங்கள், 5 அறிவு கருவிகள், செயற்கருவிகள், இப்படி ஒன்னொன்றும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒரு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுமே இண்டிபெண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இதை விட சுவாரஸ்யமான ஒரு அர்த்தம் ஆதிசங்கரர் கொடுத்திருக்கார் இந்த தத்துவம் அப்படிங்கிறது. அது பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதுறார் அந்த தத்துவம்ங்கிறதுக்கான அர்த்தத்தை. தத் அப்படின்னு சொன்னா அது அப்படின்னு அர்த்தம், தட் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் சொல்லலாம் தட்டுன்னு. எந்த பொருளை எடுத்துக்கொண்டா தட்டுன்னு சொல்லிட்டே இருக்கும். அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெயர், ஒரு வார்த்தை. அதுக்கு பேரு சர்வநாமம் அப்படின்னு சொல்றது. தது இதி சர்வநாமக, இங்கிலீஷ்ல அத ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றது. தத்து இதி சர்வநாமக. சர்வஞ்ச பிரம்ம, இது ஆதிசங்கரர் எழுதக்கூடிய அர்த்தம். சர்வஞ்ச பிரம்ம, எல்லாமே பிரம்மம் தான் என்று அர்த்தம். இது நம்ம பல வகையில பல தடவை படிச்சிருக்கோம். இது வரைக்கும் படிச்ச எல்லா டெக்ஸ்ட்லயும் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கோம். சர்வஞ்ச பிரம்ம, எல்லாமே பிரம்மம் தான். இந்த தத்துங்கிறது எல்லாத்தையும் குறிக்கிறது. எல்லாமே பிரம்மம் தான். தஸ்ய நாம தத்து, அந்த பிரம்மத்திற்கு ஒரு பெயர் என்னன்னா தத்துன்னு ஒரு பெயர். பிரம்மத்துக்கு பல பெயர்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். பெயரே இல்லாத ஒரு பிரம்மத்துக்கு நம்ம சௌகரியத்துக்காக ஏகப்பட்ட பெயர் கொடுக்கணும். அந்த பெயர்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கிறோம்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பெயரை வைத்து அது இதுதான் பிரம்மம், இதுதான் நித்தியம், பூரணம், ஏகம், பரமார்த்தம், பரபிரம்மம், நிதானம், சாந்தம், இப்படி நிறைய பெயர் கொடுக்கிறோம். ஒவ்வொன்றையும் விளக்கும் பொழுது இப்படித்தான் பிரம்மம் இருக்கிறது, இப்படித்தான் பிரம்மம் இருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெயர்கள் கொடுக்கிறோம். ஆனா அந்த பெயர்கள் பிரம்மத்தை டினோட் பண்றதான்னா இல்ல, எல்லாம் பிரம்மம் தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை பெயர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதானுக்கு 1000 திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அவனுக்கு என்ன ஒரு நாமமா ஒரு இதுவா? உண்மையே கிடையாது. அவனுக்கு உருவம்ங்கிறது கிடையாது, அருவமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு 1000 திருநாமம். இந்த இடத்துல 1000ன்னா வெறும் 1000 சகஸ்ரநாமம்னு அர்த்தம் இல்லை, ஆயிரக்கணக்கான நாமங்கள்னு அர்த்தம். எத்தனையோ நாமங்கள், சுட்டப்படுவதெல்லாம் அவன்தான், இறைவன் தான் அப்படின்னு தானே சொல்றோம். அப்படிங்கிறதுனால இங்கேயும் சொல்ற தஸ்ய நாம தத்து, அந்த தட் அப்படின்னு சொல்றதுதான் பிரம்மன். பிரம்மணக யாதாத்மியம், அவர் இப்படிதான் முடிக்கிறார். பரம்பொருளை பற்றிய அறிவு உள்ளத்தில் ஏற்படுகிறது. இந்த தத்துன்னு சொன்னா இப்ப என்னோட பேர் எடுத்துக்கோங்களேன். யார் இப்ப கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்டா என்னோட பேர் சொல்லுவாங்க. என்னோட பேர் சொல்லும் போது என்னுடைய உருவம் தெரியும் மைண்ட்ல, என்னை பற்றி யாருங்கிறது தெரியும். அதே மாதிரிதான் தத்துன்னு சொன்னா அது பிரம்மம். ஏன்னா அதுக்கு அதுதான் பேரு, அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது தத்துன்னு சொல்லும் போது அதை பற்றிய அறிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு ஆதிசங்கரர். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையால தத்துவதர்சினக அப்படிங்கிற வார்த்தையில தத்துவங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றாரு. இந்த மாதிரி இது ரொம்ப ரசமான ஒரு அர்த்தம். ரசத்துக்காக மட்டும் அதை எடுக்கிறது அப்படின்னு இல்லை, உண்மையிலேயே இருப்பதெல்லாம் இறைவனே தான். அத வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆதிசங்கரர் சொல்லிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால நாமளும் அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக இந்த அர்த்தத்தை நம்முடைய குருமார்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப தத்துன்னு சொன்னா தத் இஸ் ஈக்குவல் டு பரம்பொருள். அது ஆத்மான்னு சொல்றோம், தூய உணர்வுன்னு சொல்றோம், பரம்பொருள்னு சொல்றோம். இந்த அறிவு போதம் அப்படிங்கிறது என்ன? அறிவுன்னு அர்த்தம்.
பரம்பொருளை பற்றிய அறிவு, தூய உணர்வை பற்றிய அறிவு. இதுதான் இந்த தத்துவ போதம் அப்படிங்கிற டைட்டில் மீனிங் நம்ம இப்ப பார்த்தோம். இந்த நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 6 விதமான தலைப்புகள்ல இந்த நூல் பிரிக்கப்படுறது. எப்படி பிரிக்கப்படுறதுன்னா, முதல்ல இருக்கிறது மங்கள ஸ்லோகம் அப்படின்னு இருக்கு. காப்பு செய்யுள் அப்படின்னு தமிழ்ல நம்ம எந்த கிரந்தம் எழுதினாலும் அதுக்கு ஒரு காப்பு செய்யுள் உண்டு. இந்த காப்பு எதுக்காக? ஏதாவது ஒரு விநாயகரை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கும் கண்டிப்பா. மங்கள ஸ்லோகம் இல்லாம நம்ம ஒரு 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 கிரந்தம் எழுதுறது கிடையாது, ஒரு டெக்ஸ்ட் எழுதுறதே கிடையாது. அந்த காப்பு செய்யுளுக்கு சில இலக்கணங்கள்லாம் இருக்கு, அதன்படி அந்த காப்பு செய்யுளானது இருக்கும். மங்கள ஸ்லோகத்துக்கு சில இலக்கணங்கள் இருக்கு, நான் சொல்றேன் அதை பின்னாடி. இந்த 6 விஷயம் என்னங்கிறது முதல்ல பார்க்கணும். முதல்ல மங்கள ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகார விசாரக அப்படின்னு ஒரு டாபிக், அதுல கொஞ்சம் ஸ்லோகங்கள். யார் இந்த டெக்ஸ்ட படிக்கிறதுக்கான தகுதியானவர்கள்? இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நாம என்ன அதிகாரியா இல்லையாங்கிறது தெரிந்து கொண்டு மேற்கொண்டு பயணம் பண்ணலாம். இல்லையானா நம்ம பேசாம எடுத்து வச்சிடணும். இப்ப எல்லாம் புஸ்தகம் போடும் பொழுது புஸ்தகத்துக்கு பின்னாடி ஆத்தர் பத்தி ஒரு டப்பா வரும். அப்புறம் அந்த புக்கோட என்ன சினாப்சிஸ்னு ஒரு டப்பா வரும். இந்த புக் இதைத்தான் குறிக்கிறது. நம்ம போய் ஒரு ஸ்டோர்ல அந்த புக் எடுத்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஓகே இந்த சப்ஜெக்ட்ல இந்த விஷயம் டீல் பண்ணி இருக்கிற புக் எனக்கு ஓகே, நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன்ட்டு நம்ம எடுத்து கார்ட்ல போடுவோம். வெதர் அது கார்ட்ல போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு அது தேவையா இருக்கு இல்லையா? யாரு என்னத்தை குறிச்சு இந்த புக்கு சொல்றது அப்படின்னு. அது மாதிரி இங்கேயும் அதிகாரி விசாரம், யாருக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு, அந்த அந்த அதிகாரித்துவங்கிறது என்ன, என்ன எலிஜிபிலிட்டி இந்த புஸ்தகம் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னு. அடுத்தது ஆத்ம விசாரம், இந்த ஆத்மாவை பற்றிய விசாரங்கள். இந்த அதிகாரி விசாரம் பண்ணதுக்கு அப்புறமா ஆத்மாவை பற்றிய விசாரங்கள். தன்னை பற்றிய ஆராய்ச்சி, மனித உடலில் வாழக்கூடிய தன்னை பற்றிய ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆத்ம விசாரம்னு ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் நான் என்னை பத்தின ஆராய்ச்சி, என்னை சிருஷ்டி பண்ணவர் யாரு, இந்த அழகான இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி என்னையும் சிருஷ்டி பண்ணி இதை நன்றாக நான் அனுபவிப்பதற்காக செய்தவன் யாரு, அவனை பத்தின ஒரு ஆராய்ச்சி. சிருஷ்டி கர்த்தாவை பற்றி, சிருஷ்டி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தின ஆராய்ச்சி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? ஒரு பெரிய கிரியேட்டரா இருக்கார் அவர். எவ்வளவோ விதவிதமான விஷயங்களை கிரியேட் பண்ணிருக்கார். ஒரு மூஞ்சி மாதிரி இன்னொரு மூஞ்சி இல்ல. நீங்க தேடி சலிச்செடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. ட்வின்ஸ் எக்ஸெப்ஷன். ட்வின்ஸ் 3 பேரு 4 பேரு இதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது எல்லாமே காமன் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. யாரும் இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறது கிடையாது. எல்லா பொருளுமே அப்படித்தான். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மாதிரி ஐடென்டிக்கலா ஒரு 2 மலை ஐடென்டிக்கலா இருக்குன்னு எங்கேயாலும் இருக்காங்க? கிடையவே கிடையாது. 2 நதி ஐடென்டிக்கலா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஒரு கடல் வெறும் இதுவா இருக்கு, தண்ணியோட டென்சிட்டி ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு கடல்ல அதே உப்பு தண்ணிக்கு வேற டென்சிட்டி இருக்கு. எல்லா இடத்துலயும் வேரியேஷன்ஸ். இவ்வளவு வெரைட்டியா, இவ்வளவு நாவல்ட்டியோட, இவ்வளவு பியூட்டியோட இதை யார் படைச்சா? அது எப்படி அந்த சிருஷ்டியானது நடந்திருக்கு அப்படிங்கிற விசாரம். அது அடுத்த 4th டாபிக். இப்ப ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம். இது ரெண்டுத்துக்குமான ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசாரம். எப்படி இது ரெண்டும் ஒண்ணுங்கிறத சாஸ்திரம் சொல்றது? அங்க ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கே, அந்த கனெக்ட் என்னது அப்படிங்கிற பத்தின விசாரம் 5வது டாபிக். 6வது டாபிக், இந்த கனெக்ட தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சொல்ல போனா இந்த மெய்யறிவை பெறுவதனால் எனக்கு என்ன பயன், அந்த மெய்யறிவினுடைய தாற்பயம் என்ன, இதெல்லாம் தான் கடைசியில பிரயோஜன விசாரம் அப்படிங்கிற விஷயத்துல கொடுக்கிறார். அப்ப 6 விசாரங்கள் நாம பார்க்கணும். எடுத்த உடனே சொல்ற விஷயம் எது அப்படின்னா மங்கள ஸ்லோகத்தை சொல்லுவார். இந்த மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா அது 3 வகையாக மங்கள ஸ்லோகங்கள் எழுதுவது உண்டு. 1 நமஸ்கார ரூபமான மங்கள ஸ்லோகம். இறைவனுக்கு வணக்கம், அல்லது என்னுடைய குருவுக்கு வணக்கம், தாய் தந்தையருக்கு வணக்கம், யாரோ ஒருத்தருக்கு நமஸ்காரம். பொதுவாவே எல்லா ஸ்லோகங்களையும் இறைவனையும் குருவையும் போற்றி வணங்குதல் தான் நமஸ்கார ரூபமான ஸ்லோகம் அப்படின்னு இருக்கும். இன்னொரு வகையான மங்கள ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசீர்வாத ரூபமான மங்கள ஸ்லோகம்.
ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா நல்ல வாழ்த்து தெரிவிக்கிறது. இத படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நன்மைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு மங்கள ஸ்லோகம். அப்படி எழுதக்கூடியதும் மங்கள ஸ்லோகம் தான். மூன்றாவது வகை என்ன அப்படின்னா வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். மூன்றாவது வகை வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். வஸ்து நிர்தேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மெய்ப்பொருளை விளக்குறது. சொல்ல போனா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதைத்தான் விளக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டா மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மங்கள ஸ்லோகம். என்ன என்ன சப்ஜெக்ட் டீல் பண்றேனோ அந்த சப்ஜெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்லோகம். அதுல நமஸ்காரம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஒண்ணும் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வகையில இது மூணுக்குள்ள ஏதாவது ஒரு வகையோ அல்லது 3 ரூபமாகவோ ஒரு ஸ்லோகமோ அல்லது 2 ஸ்லோகமோ 10 ஸ்லோகமோ எவ்வளவு வேணாலும் மங்கள ஸ்லோகங்கள் எழுதலாம். அது அந்த ஆத்தருடைய இதை பொறுத்தது. பாயிரம்னு சொல்றோம் தமிழ்ல, இத பாயிரம். எத்தனை பெரிய ஒரு கிரந்தம் எழுதினாலும் பாயிரம் இல்லாமல் அந்த கிரந்தத்திற்கு மதிப்பு இல்லைங்கிறார் தொல்காப்பியர். பாயிரம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த பாயிரத்துல வகைகள் இருக்கலாம். எல்லா வகையும் சேர்த்து ஒரு பாயிரம் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையிலே பாயிரம் இருக்கலாம், அல்லது இந்த 3 வகையில ஒரு வகையை வைத்துக்கொண்டு இந்த பாயிரமானது பண்ணணும். அதனால இந்த மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிறது இப்படி வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எதுக்காக நான் எழுதணும் மங்கள ஸ்லோகத்தினுடைய பர்பஸ் என்ன? ஏதோ எனக்கு மனசுல இருக்கிறத போறதுக்கு முன்னாடி கிடுகிடுன்னு இந்த கிரந்தத்தை எழுதி முடிச்சான்னா நமக்கு வேலையாவது ஆகும் அப்படின்னு அவசரமா உள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டுறதான்னா கிடையாது. எழுத எழுத கருத்து செறிவாகி அந்த கருத்து நல்ல கருத்துகளாக மேம்பட்டு அது வந்து கொண்டே இருக்கணும். கருத்து ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மங்கள ஸ்லோகத்தை முதல் பாயிண்ட் எதுக்காக எழுதணும்னா நல்ல கருத்துகள் எனக்கு எழுதுறதுக்கு ஸ்புரிக்கணும். நான் என்ன குரு கிட்ட படிக்கிறேன், படிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த கருத்தெல்லாம் அசை போடுறேன். அசை போட்டப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா இதை யாருக்காவது நம்ம ஒரு புக்கா எழுதினா நல்லா இருக்குமே, இது நிறைய பேருக்கு பிரயோஜனப்படணும்னா இதை ஒரு புக்காக்கினா நல்லா இருக்குமேன்னு நம்ம ஒரு விஷயம் எழுதுறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய கொடுக்கணும், அந்த இதுல மெசேஜ் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிற போது நல்ல சொற்கள் வரணும், நல்ல கருத்துகள் அதுல வரணுங்கிறதுக்காக இந்த மங்கள ஸ்லோகத்தை ஒரு இறைவனின் அருள் வேண்டி எழுதக்கூடியதாக அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன, நான் எழுத ஆரம்பிச்சேன், நான் ஒரு 10 பாட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு 1008 பிரச்சனை வந்தது வாழ்க்கையில. அங்கேயும் இங்கேயும் போனேன் வந்தேன், எழுதலாம் முடியல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா. நமக்கு இந்த புக்குக்கு நமக்கும் இது கிடையாது, தூக்கி வை ஒரு மூலையில, வேற அடுத்த புக் பார்க்கலாம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. நான் எழுதணும்னு நினைச்சத நிர்விக்னமா செய்யறதுக்கு எனக்கு இறை அருள் வேண்டும். இது புக் எழுதுறதுக்குன்னு இல்லை, எதுக்கா இருந்தாலும். இப்ப இன்னைக்கு கிளாஸ் நடக்கணும்னா கூட இப்ப எத்தனை விக்னம் பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த விக்னங்கள் எல்லாம் இல்லாம நிர்விக்னமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக வேண்டும். அப்படி இல்லாம நம்மளால ஒரு காரியம் பண்ண முடியாது. அந்த இறை அருளை கேட்பதற்காக கேட்டு பெறுவதற்காக இந்த மங்கள ஸ்லோகம் எழுதப்படுறது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எழுதி நானே போட்டு ஒரு 1000 காப்பி போட்டு என் வீட்டை நிரப்பி வச்சுட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு எழுதுறது? அது யாருக்காக எழுதுறேனோ அங்க சென்று சேரணும். நன்கு அந்த புஸ்தகம் நிறைய பேரை ரீச் ஆகும். அது நிறைய பேரை ரீச் ஆகி அந்த நல்ல கருத்துகள் எல்லாம் சமூகத்திற்கு பயனுள்ள அந்த நல்ல கருத்துகள் எல்லாம் பரவணும். அப்படி பரவினாதான் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு எடுத்துக்கொண்ட பிரயாசையும் அதற்கான நேரமும் அந்த புத்தகத்தினுடைய ஒரு கருத்தும் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுதான். அதனால இந்த ஒரு மங்கள ஸ்லோகத்துக்கு இத்தனையா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இத்தனையும் மனதுக்கு வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு கிரந்த கர்த்தா அப்படின்னு சொல்றோம், ரைட்டர், ஒவ்வொருத்தருமே ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதுறதுக்கு முன்னாடி இத்தனையும் மனசுல வைத்துதான் அதை எழுதுறாங்க. நான் நல்லபடியா சிந்திச்சு எழுதணும், என் சிந்தனையில தடையை ஏற்படக்கூடாது, எனக்கு எதுவும் எழுத்துல வேலையில தடையை ஏற்படக்கூடாது, நான் எல்லாம் முடிச்சு புக்கா வந்ததுக்கு அப்புறமா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், அதனால நிறைய பேர் பிரயோஜனப்படணும். நம்ம சொசைட்டில புஸ்தகம் எழுதுறது அப்படிங்கிறது இப்ப ரொம்ப மலிஞ்சு போச்சு. இப்ப எழுதுற விஷயங்களும் இப்ப புக் ரிலீஸையும் வச்சு நீங்க ஒரு இது முடிவுக்கே வர முடியாது.
ஆனா முன்னாடிலாம் ஒரு புஸ்தகம் எழுதி அதை ரிலீஸ் பண்றதுங்கிறதுனா அவ்வளவு ஈஸியே கிடையாது. நிறைய தடைகள் இருக்கும். தடைகள்னா சமூக பொருளாதார தடைகளை நான் சொல்லல. இந்த கருத்தை வெளியில விடுறதுக்கு தகுதிதானான்னு அதுக்கு ஒரு நல்ல அறிஞர்கள் கூட்டத்துல வச்சு அந்த புஸ்தகத்தை முதல்ல படிச்சு காமிச்சு இது சரிதான் அப்படின்னு சொன்னாதான் வெளியில விட முடியும். ஒரு எழுத்து பிழையோ இலக்கண பிழையோ கருத்து பிழையோ இருந்ததுன்னா அந்த புஸ்தகம் நீங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருந்தாலும் அது வெளியில விடுறதுக்கு அர்ஹதை இல்லைன்னு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்ப கூட ஒரு புக்கை பத்தி டிபேட் ஆயிட்டு இருக்குல்ல, இட் இஸ் நாட் பப்ளிஷ்ட். வை இட் இஸ் நாட் பப்ளிஷ்ட்? ஏன்னா சீக்ரெட்ஸ் ஆக்டுக்கு மாறாக அதுல சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்? அது மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சு எழுதியிருந்தாதான் அதை நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியும். இல்லைன்னா பப்ளிஷ் பண்ண முடியாது. இப்பவும் சில விஷயங்களுக்கு அது கடைபிடிக்கப்படுறது. முன்னாடினா எல்லா புஸ்தகம் எழுதுறதே ரொம்ப அரிது. எழுதினாலே அதுல இத்தனை கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த புஸ்தகம் வெளியில விடப்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இறை அனுகிரகம் நமக்கு வேணும். அதுக்காக வேண்டி இந்த மங்கள ஸ்தோத்திரத்தை எழுதுகிறோம் அப்படிங்கிறது மங்கள ஸ்தோத்திரத்தை பத்தின ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புஸ்தகத்துக்கு இங்க ஆச்சாரியர் என்ன மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். இந்த புஸ்தகத்தினுடைய ஆச்சாரியர் சங்கராச்சாரியார் என்று சொல்லப்படுகிறது. அது ஆதி சங்கராச்சாரியார் தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியான தகவல் இல்லை. சில பேர் அதை ஆதிசங்கரர் கிடையாது, சங்கராச்சாரியார் மரபில் யாரோ ஒரு சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறது என்னன்னா இந்த புத்தகத்தினுடைய பயன். அது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்குள்ள போகாமல் யாரு இது எத்தனாவது சங்கராச்சாரியார் இல்ல ஒரிஜினலா அவரே தானா ஆதிசங்கரரே தானா அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள நாம போகாமல் இந்த புத்தகத்தினுடைய கருத்துகளுக்குள்ள நம்ம போக போறது அப்படிங்கிறதுனால இது சங்கராச்சாரியாருடைய புத்தகம், அது எந்த சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு நாம இதை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து படிக்க போறோம். நான் மங்கள ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கு பொருள் சொல்றேன். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. தத்வபோதக அபிதீயதே. தத்வபோதகக்கு இப்பதான் அர்த்தம் சொன்னேன். இங்க தத்வபோதகங்கிறது தத்துவபோதம் என்ற இந்த நூலானது அப்படின்னு அர்த்தம். நீங்க தத்துவபோதம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுட்டாச்சு. இந்த நூலோட டைட்டில் இங்க மென்ஷன் பண்ற. தத்துவபோதம் என்ற இந்த நூலானது அபிதீயத்தே. அபிதீயத்தேனா உபதேசிக்கப்படுகிறது. ரைட்டு. யாருக்கு உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய. முமுக்ஷு அப்படின்னு சொன்னா மோக்ஷத்தை விரும்புபவருக்கு பெயர் முமுக்ஷு அப்படின்னு அர்த்தம். யாருக்கு மோட்சத்தில் இச்சை உள்ளதோ அவர்கள் முமுக்ஷு என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த முமோக்ஷம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களின் நலனுக்காக ஹிதார்த்தம் அப்படின்னு சொன்னா ஹிதம்னா நலன் அப்படின்னு அர்த்தம், அர்த்தம்னா அதுக்காக. ஹிதார்த்தம் அப்படின்னா அவர்களுடைய நலனுக்காக. சரி, இந்த புக்கு யாருக்காக எழுதப்படுறதுங்கிறத சொல்லிட்டார். முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதக அபிதீயத்தே. நானே சொல்லுவேனா எனக்கே எல்லாம் தெரியுமா, நான் தான் பெரிய ஆளா, என் மனசுல உதிக்கிறதெல்லாம் சொல்றேன்னா அப்படி இல்ல அப்படிங்கிற முதல் வரியில என்ன சொல்ற, குருவுக்கு ஒரு நமஸ்காரத்தோட இந்த விஷயத்த சொல்ற. நத்வா, நத்வான்னு சொன்னா நமஸ்கரிக்கிறேன், நன்கு போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு. யாரை நான் நன்கு போற்றி வணங்குகிறேன் அப்படின்னா வாசுதேவேந்திர யோகீந்திரம், அவரோட குருவோட பேரை சொல்ற. வாசுதேவேந்திரர் என்ற ஞான யோகத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய அவர் எனக்கு என்ன பண்ணினார்? ஞானப்பிரதம் குரு, எனக்கு மெய்யறிவை அருளக்கூடிய குரு.
இந்த குரு அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப பல பேரை குருன்னு சொல்றோம். இந்த குருங்கிறது ஆஹ் ஏதோ சமைக்க சொல்லி கொடுத்தா கூட அவங்க வந்து குக்கரி குரு ஆயிடுவாங்க. வேற என்ன எல்லா விஷயத்துக்கும் குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் குருங்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல குரு இது யூஸ் ஆகுது. ஆனா ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். யார் வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை ஆத்ம வித்தியையே உபதேசிக்கிறார்களோ அவர்தான் உண்மையிலேயே குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த குரு நமக்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா நம்மள நல்லா புரிஞ்சுக்க வைக்கிறார். நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை புரிய வைக்கிறார். இந்த இறைவன் நான், இறைவன் படைத்தவை, இது எல்லாத்தையும் நன்றாக புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நான் உண்மையிலேயே விடுதலை பெற முடியும். மோக்ஷ மோக்ஷ முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாயன்னு சொல்லியிருக்கு. நான் எதுக்காக மோட்சம் வரைவேன்? முதல்லயே சொன்னேன் போன கிளாஸ். பந்தம் இருக்கிறதுனால நான் மோட்சம் வேணும்னு நினைக்கிறேன். பந்தம்ங்கிறது எதனால வருது அப்படின்னா, நான் இந்த உலகம் உண்மை அப்படின்னு நினைத்து கொண்டு, இந்த உடல் உண்மை அப்படின்னு நினைத்து கொண்டு, இதனோடு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாம் உண்மை, நிலைத்து நிற்கக்கூடியவை அப்படின்னு நினைத்து கொண்டு இதனோட நான் ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அந்த தலை. அந்த தலை தான் எனக்கு பந்தம். அந்த பந்தத்தை நீக்குபவராக அவர் இருக்கிறார். அது நீக்கிறது தான் மோட்சம். அது யார் பண்றாங்க? ஞானத்தின் மூலமாக, அறிவை கொடுப்பதன் மூலமாக அவர் இந்த பந்தத்தை நீக்குகிறார். அறிவுபூர்வமாக நான் பந்தப்பட்ட ஜீவன் அல்ல, நான் எப்பொழுதும் நித்திய முக்த ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத எனக்கு குரு சொல்லி கொடுக்கிறார். அதுதான் ஞானப்பிரதம் குரு. அவ்வளோ விஷயம் குரு சொல்லி கொடுத்தாதான் என்னால ஒரு சின்ன புக்கை எழுத முடியும். அதுக்கு நான் நிறைய நாள் படிக்கணும். குரு கிட்ட பொறுமையா உட்கார்ந்து படிக்கணும். அதுக்காக குருட்ட படிச்ச உடனே புஸ்தகம் எழுதணுமா அடுத்தது அப்படின்னு அப்படி இல்லை. நான் அதுக்காக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நிறைய படிச்சாதான் கொஞ்சமாவது எழுத முடியுங்கிறதுக்காக சொல்லுவேன். நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். குருவோட பயணம் பண்ணணும். பயணம்னா அவரோட சேர்ந்து மூட்டையை தூக்கிட்டு ஊரா சுத்துறது அப்படி இல்லை. அவர் எந்த பாதையில் செல்கிறாரோ அதே பாதையில நாமளும் அறிவு பாதையில பண்ணணும். அதுக்காக சொல்றேன். அந்த பயணம் வந்து சுமூகமாக அவரோட இருந்தது அப்படின்னு சொன்னாதான் நாம அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த குரு கிட்ட இருக்கிற வேவ் லென்த் கரெக்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லைன்னா நம்மளால ஒரு குருட்ட செட் ஆகி உட்கார்ந்து படிக்கவே முடியாது. கஷ்டம் ரொம்ப. அப்படிப்பட்ட எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய மெய்யறிவை அருளக்கூடிய குருவானவர், அந்த வாசுதேவேந்திர யோகீந்திரரானவர், எனக்கு ஞானத்தை கொடுத்த குரு, அவரை நன்றாக நமஸ்கரித்து போற்றி வணங்கி நான் மோட்சத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு நலனை விளைவிக்கக்கூடிய என்ன நலன்? அந்த மோட்சத்தை அறிவதற்கான தேவையான அறிவை கொடுக்கக்கூடிய அதுதான் நலன். நீங்க மோட்சத்துக்கு ஆசைப்படுறீங்களா? இங்க வாங்க, உங்களுக்கு நான் தனியா ஒரு டவுன்ஷிப் கட்டியிருக்கேன். ஃப்ரீ காஸ்ட் தான். நீங்க சும்மா வந்து இங்க தங்கிட்டு நீங்க ஜாலியா எப்படி சுத்தி பார்த்துட்டு போகலாம். எதுவும் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க இங்கே இருக்கலாம். உங்களுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்க, நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அது இல்ல நலன். இந்த பேசிக் நீட்ஸ கொடுக்கறது இல்ல நலன். இங்க நலன்னு சொன்னா அதற்கு தேவையான அறிவை கொடு. அறிவுதான் நலம். அறிவு நலம் தான். இந்த வேதாந்தம் பூரா நமக்கு அடிப்படை விஷயம் என்னன்னா அறிவு நலம். அந்த அறிவு நலம் இருந்ததுன்னா மற்ற எல்லா நலங்களும் நமக்கு தன்னை போல வந்து சேரும். அதனால இந்த அறிவை கொடுக்கக்கூடிய இந்த வேலை, அதை என்ன நான் நேம் பண்ணியிருக்கேன்னா தத்துவபோதம் அப்படின்னு இந்த புஸ்தகத்துக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன் அப்படின்னு இவர் இந்த மங்கள ஸ்லோகத்துல சொல்றார். ஒரு மங்கள ஸ்லோகத்துக்கு சில லட்சணங்கள் இருக்கு. முன்னாடி சொன்னேன். இந்த லட்சணங்கள்ல முக்கியமான லட்சணம் என்ன? இந்த மங்கள ஸ்லோகம் எந்தெந்த விதமான மங்கள ஸ்லோகம்னு சொன்னேன். நமஸ்கார ரூபம், ஆசீர்வாத ரூபம், வஸ்து நிர்தேச ரூபம்ங்கிறது மங்கள ஸ்லோகம் டைப்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் மங்கள ஸ்லோகம். ஒரு மங்கள ஸ்லோகத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கு. அதெல்லாம் இருக்கணும், அப்பதான் அது மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு. அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு அதுக்கு பேர். அனுபந்த சதுஷ்டயம். நான் இப்ப ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு நிறைய புது வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதை கேட்கும் போதே ஐயா என்னடா அது இவ்வளவு இருக்கே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு ஞாபகம் அப்படி நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமுமே பழக பழக அது நமக்கு புரிஞ்சிடும். எல்லாமே அப்படிதான்.
குழந்தையா இருக்கிறச்சே நிறைய வேர்ட்ஸ் புதுசா இருக்கும். வீட்டுல எல்லாரும் பேச பேச என்ன ஆகும்? அது தானா சரளமா வந்துடும். யாராவது அதுக்கு முயற்சியா பண்றோம்? இல்ல இல்லையா? அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த சத்சங்கத்துல இருக்க இருக்க இது மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்ல படிக்க 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 நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சு. அதனால ஏதோ புது வார்த்தை சொல்றாங்க புது வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு யாரும் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் எனக்கும் புதுசாதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறச்சே எனக்கும் புதுசாதான் இருந்தது. ஆனா திரும்ப திரும்ப கேட்க கேட்க அது நமக்கு பழகி. இங்க அனுபந்த சதுஷ்டயம்னா 4ன்னு 4 விஷயங்கள் இருக்கு. இதுல இருக்கணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல அதிகாரி யாருன்னு டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் விஷயம் அப்படிங்கிற இது என்ன விஷயமா நான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கறத நான் சொல்லணும். ஒரு ஒரு ஸ்லோகத்துல மங்கள ஸ்லோகத்துல நான் இதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரயோஜனம் என்ன, நான் எதுக்காக இதை எழுதுறேன், அது எதுக்கு, அந்த பலன் என்ன, யாருக்கு இது பலன் கொடுக்க போகிறது, பிரயோஜனப்படுத்திக்க போறவங்க யார், அதை நான் சொல்லணும். அதுக்கப்புறம் சம்பந்தத்தை சொல்லணும். இந்த பிரயோஜனத்துக்கும் அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத சொல்லணும். இங்க என்ன சொல்றார் இதுல அப்படின்னு சொன்னா, அதிகாரி யாருன்னா முமுக்ஷுனாம், அவங்கதான் அதிகாரி. இந்த முமுக்ஷுனாம் அப்படிங்கிறது தான் அதிகாரி அப்படிங்கறதாக இங்க நம்ம பாக்குறோம். யார் வந்து மோட்சத்திற்கு இச்சைப்படுகிறார்களோ அவர்களுக்காக. இப்ப எடுத்த உடனே முமுக்ஷுனாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ எனக்கு இல்லையே இந்த புஸ்தகம், நான் வந்து ஜாலியா இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணல வந்திருக்கேன், எனக்கு இந்த முக்தி எல்லாம் வேண்டாம், நான் பந்தமாவே ஃபீல் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தூக்கி மூடி வச்சுட்டு அடுத்த புஸ்தகத்தை எடுக்க வேண்டியதுதான். இந்த புஸ்தகத்துக்கா பஞ்சம்? ஏதாவது ஒரு கதை புஸ்தகம் எடுத்து வச்சு ஜாலியா அதை உட்காந்து படிச்சு அந்த கற்பனை கதைக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை சுத்தி விட்டு விளையாடிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தத்துவம் படிக்க ஆரம்பிக்க நம்ம மனசு வந்து இந்த கதைகள்ல இருந்து வெளியில வந்துடும். கஷ்டம் அதுக்கப்புறம் கதை புஸ்தகம் படிக்கிறது. ஏன்னா அந்த கற்பனை உலகத்தையே கற்பனைன்னு சொல்லும் பொழுது கற்பனையை எப்படி நம்ம வந்து நிஜம்னு நினைச்சு படிப்போம்? யோசிச்சு பாருங்களேன். நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், நீங்க இதை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது கூட அந்த அந்த கற்பனைக்குள்ள நம்ம போய் அந்த இடத்துல நம்மள பிளேஸ் பண்ணி வச்சு அந்த கதையை படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எதெல்லாம் நம்ம நிஜம் நினைச்சு இந்த உலகத்துல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அத்தனையும் கற்பனைங்கிறது நம்ம சாஸ்திரம். அப்ப அதை நம்ம வந்து தீவிரமா அதுல போக போக நமக்கு உண்மை போல தெரிவதெல்லாம் கற்பனை அப்படிங்கிற போது கற்பனையாகவே இருப்பது எப்படி நமக்கு உண்மையாக தோன்றும் இல்லையா? அந்த எமோஷன்ஸ்குள்ள போறது கஷ்டம். அதுக்காக சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து முமுக்ஷு தான் அதிகாரி. ஹூ இஸ் த எலிஜிபிள் பர்சன்? இந்த இடத்துல அதிகாரின்னா ரூலிங் அப்படி கிடையாது. அந்த ஒரு அதிகாரத்தானா அப்படி கிடையாது. யார் எலிஜிபிள் இதை படிக்கிறதுக்குன்னு முமுக்ஷு தான் எலிஜிபிள். சரி, என்னப்பா சொல்ல போற நீ? விஷயம் என்ன? இதுல என்ன இருக்குன்னு தத்துவபோதம் என்பதுதான் விஷயம். சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா தத்துவத்தை பற்றிய அறிவு. தத்துவம் என்பது பிரம்மம், பிரம்மத்தை பற்றிய அறிவு. இதுதான் நான் சொல்ல போறேன். எதுக்கு சொல்ல போற? என்ன பலன் இந்த இதனால படிக்கிறதுனால? என்ன ஹிதார்த்தாயம். ஹிதம் அப்படிங்கிறது முமுக்ஷுக்கு எது ஹிதம்? மோட்சம் தான் ஹிதம். அவனுக்கு எது நல்லதுன்னா அவன் கேட்டது கிடைச்சாதான் அது நல்லது இல்லையா? நான் ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு என்ன வேணும்? அங்க சம்பளம் தான் வேணும். எனக்கு அங்க நல்லது சம்பளம் தான். அது மாதிரி எனக்கு இங்க மோட்சத்துக்காக வரவன் மோட்சம் கிடைக்கணும், அவ்வளவுதான், முக்தி கிடைக்கணும். அதுதான் அவனுடைய பலன். இந்த இந்த சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன? இந்த அதிகாரி மோட்சமா இருக்கணும், அதுதான் சம்பந்தம். அப்பதான் வந்து இவனுக்கு முக்திங்கிற பலன் கிடைக்கும். அதர்வைஸ் கிடைக்காது. அதிகாரி வந்து புறநோக்கு உடையவனாக இருந்தால் இந்த புத்தகத்தை படித்த பின்னும் கூட அவனுக்கு இந்த புத்தகத்தினுடைய பலனானது கிடைக்காது. அதுதான் இந்த சம்பந்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நாம இதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு ஆழத்தை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக நாம தொடர்ந்து இந்த புஸ்தகத்துக்குள்ள நமக்கு இருக்க வேண்டிய ஸ்ரத்தைய நம்ம வளர்த்துக்கலாம். இதுதான் மெயினா எனக்கு தெரிஞ்சு மங்கள ஸ்லோகத்துக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதனாலதான் நாம இதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள இப்ப அதிகாரி விசாரம்னு போகும் பொழுது நான் அதிகாரி தான் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள போறேன். நான் முமுக்ஷு தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நான் உள்ள போறேன். இப்போ என்ன பத்தின விசாரம் தான் ஃபர்ஸ்டே வருது.
அதிகாரி விசாரம் தான் முதல் டாபிக்கா போட்டிருக்காரு. அப்படிங்கிறச்ச நான் எப்படி இருக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அதுல எனக்கு ஒரு ஸ்ரத்த வரணும். ஏன்னா கிருஷ்ணர் அடிக்கடி சொல்றார், ஸ்ரத்த இல்லாம இதை நீ கத்துக்க முடியாது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். நீ ஸ்ரத்த இல்லாம ஒண்ணுமே சாதாரண ஞானத்துக்கே ஸ்ரத்த வேணும். நான் போய் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கத்துக்கணும், ஒருத்தர்கிட்ட ஒரு தையல் கிளாஸ் போகணும்னா கூட எனக்கு அதுல ஸ்ரத்த வேண்டாமா? எப்படி தைக்கிறதுன்னு தெரியறதுக்கு, எப்படி கட் பண்றதுன்னு தெரியறதுக்கு, சரி பண்ணுங்க, நான் அப்புறமா யூடியூப்ல பாத்துக்கிறேன் அப்படி நான் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். இப்ப அதுக்கெல்லாம் எதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ரத்த வேணும். அதுலயும் இங்கே ரொம்பவே ஸ்ரத்த வேணும். இங்க ஏன் ஸ்ரத்தையை ரொம்ப இது பண்றோம், இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஸ்ரத்த குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்சிஸ்ட் பண்றோம். தையல் கத்துண்டா 4 பேருக்கு தைச்சு கொடுத்தானாக்கா எனக்கு காசு கிடைக்கும். இல்ல வேற ஏதாவது கம்ப்யூட்டர் கத்துண்டாக்கா, நீங்க என்ன ஓல்டு இதெல்லாம் சொல்றீங்க, இப்ப நிறைய பேர் தையல்லாம் விட்டாங்க கம்ப்யூட்டர் கத்துங்க. சரி, கம்ப்யூட்டர் கத்துட்டு நான் எங்கேயான வேலை பார்த்தேன்னா எனக்கு காசு கிடைக்கும். இது கிடைச்சா இது பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சாலுடைய இதை கத்துக்கிறதுல எனக்கு ஒரு ஸ்ரத்தை வராது. அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே அதிகாரி யாரு அப்படிங்கறத சொல்லிடுறாரு. இப்ப நம்ம அதிகாரி விசாரக அப்படிங்கிற டாபிக்ல ஃபர்ஸ்ட் இத பார்க்க போறோம். முதல்ல என்ன சொல்றார் அப்படிங்கிறது, சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்த டெக்ஸ்ட பொறுத்தின வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம், இது 2 மட்டும்தான் இதுல இருக்கும், பொயட்ரி ஃபார்ம்ல இருக்கும். பாக்கி எல்லாமே ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும். ப்ரோஸ் ஆர்டர்னா தெரியும்ல, இப்ப கதை எழுதினா எப்படி இருக்கும், ப்ரோஸ் ஆர்டர்ல. அதே யாப்புக்குள்ள அந்த அந்த வார்த்தைகளை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இலக்கணத்துக்குள்ள யாப்பு இலக்கணத்துக்குள்ள வச்சுட்டோம்னா அப்ப அது பொயட்டிக்கல் ஆர்டர். இங்க எல்லாமே ப்ரோஸ் ஆர்டர் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்லோகம். இந்த ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில், ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில், அந்த மாதிரி இருக்கு. குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக இதை எழுதியிருக்க. இதெல்லாம் நான் மொத்தமா இந்த ஸ்லோகம்லாம் சொல்லிடுறேன், நீங்க உட்கார்ந்து அர்த்தம் படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க, அப்படி கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா சிஷ்யர் அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பார். நமக்கு ரொம்ப நல்ல அனுகூலமான சிஷ்யர் யாருன்னா இதுல இருக்கிற சிஷ்யர் தான். ஏன்னா நமக்கு அடுத்த கேள்வி என்னங்கிறது நமக்கு கேட்க தெரியறதோ இல்லையோ, இவர் அழகா ஒரு வார்த்தை கூட விடாம இதுன்னா என்ன அதுன்னா என்னன்னு கேட்டுட்டே இருப்பார். அடுத்தது ரொம்ப என்ன சொல்றது, கியூரியாசிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யரா இருப்பார். இவரை விட சூப்பர் சிஷ்யரா இருப்பார் கைவல்ய நவநீத சிஷ்யர். சந்தேகம் தெளிதல் படலத்துல பூந்து விளையாடுவார் கேள்வியாலேயே. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கும் போதுதான் உண்மையிலேயே நமக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஓகே, நம்ம இதை நல்லா ஆழமா புரிஞ்சுட்டு தான் அந்த கேள்வியை கேட்கிறோம். குருவுக்கு அதை விட சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பொதுவா கல்வி அப்படின்னு சொன்னாலே கல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க. கல்லுதல்னா தோன்றது. எப்படி தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாதிரி நம்ம தோண்டி தோண்டி எடுக்க எடுக்க நம்ம அப்படி இது பண்ண அந்த குருவுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ் தோண்டி தோண்டி வெளியில வருமா, அப்படியே ஊறி ஊறி அவர்கிட்ட அவரும் சந்தோஷமா கொடுப்பாரு அவர். ஆனா நல்ல கேள்வியா இருக்கணும். இந்த ஒரு சினிமால கேட்பாங்க, நீங்க லார்டு ரபக்தாசன் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு இரிட்டேட் பண்ணக்கூடாது. நல்லா படிச்சு அதுக்குள்ளேந்து நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை எடுத்து கேள்வி கேட்கும் போது குருவுக்கு இன்னும் நிறைய சொல்லணும்ன்ற ஆசை வரும். அப்படித்தான் அந்த குரு சிஷ்ய சம்வாதம் ரொம்ப ருசிகரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அது மாதிரிதான் இருக்கும். ஒரு ஒரு வார்த்தைக்கும் அழகா அவன் கேள்வி கேட்பான், குரு நமக்கு பதில் சொல்வார். ஆனா குரு ரொம்ப ஷார்ட்டா பதில் சொல்வார். நாம தான் அதை விரிச்சு விரிச்சு விளக்கமா நம்ம குருநாதனுடைய அனுகிரகத்தினால அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறோம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம், இப்ப படிச்சோமே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். சாதன சதுஷ்டய, சதுஷ்டயன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கேன், 4ன்னு சொல்லியிருக்கேன். அனுபந்த சதுஷ்டயம் அது சொல்லும் போது அர்த்தம் சொன்ன 4 அப்படின்னு. இப்ப சதுஷ்டயம்னா 4ன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருக்கேன். சாதன சதுஷ்டய, 4 விதமான சாதனங்கள்.
யாருக்கு எதுக்கு 4 விதமான சாதனங்கள்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு 4 விதமான சாதனங்கள் வேண்டும். இங்க என்ன சொல்ற, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா, நான் சேர்த்து படிச்சேன் இல்லையா, சம்பன்னாதிகாரினா, அதை பிரிச்சுக்கணும். சம்பன்ன பிளஸ் அதிகாரினா பிரிக்கணும். சம்பன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்ணமாக அர்த்தம். அது அறகுறை கிடையாது. சாதன சதுஷ்டயத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பர்சன் இருந்தா அவர்கள் தான் அதிகாரி. இங்க அதிகாரிங்கிறது திருப்பி திருப்பி என்ன சொல்றேன், அதிகாரிங்கிறது அவர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள், எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். ஹவ் வில் ஐ பி எலிஜிபிள் டு ஸ்டடி எம்எஸ்சி பிசிக்ஸ்? சேர்த்துப்பாங்களா? எனக்கு முதல்ல பேசிக்ஸே தெரியாதுல்ல. அப்ப அதிகாரிங்கிறது எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி வேதாந்தம் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி எப்ப கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த சாதன சதுஷ்டயத்தை யார் ஒருவன் சம்பாதிக்கிறானோ அப்பொழுதுதான் நான் பூரணமாக சம்பாதிக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு வேதாந்தம் படிப்பதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது. அப்பதான் அவனுக்கு அந்த அதிகாரித்துவம் கிடைக்கிறது. சரி, எப்படி நான் இதை பூர்ணமா சம்பாதிக்கிறது? அப்பனா நான் கிடையாதா கிளாஸ்க்கு அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு எல்லாருக்கும் தோணும், எனக்கும் தோணும். ஏன்னா நம்ம போய் உட்கார்ந்த உடனே என்ன ஃபர்ஸ்டே நீங்க சாதன சதுஷ்டே தெரியாதே, அடுத்தடுத்தது செஷன் கேட்பான். அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது நம்ம பார்க்க போறோம். சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, அதனால் இந்த 4ம் அடைந்தவர் கரிவுண்டாகும். நூத்தன விவேகி உள்ளம் நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் குருடனாமே. கைவல்ய நவநீதத்துல படிக்க போறோம் நம்ம நிறைய. இப்ப இத நம்ம படிக்கிறது அதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு இதுக்குனாலதான் சொன்னேன் நான். அப்போ இங்க சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கறதுனால அதுதான் உடையவர்களுக்கு மோட்ச சாதன பூதம் அப்படின்னு சொன்னா, மோட்ச சாதன மோட்சத்தை உணர்வதற்கு காரணமாக விளங்கக்கூடிய அப்படின்னு மோட்ச சாதனங்கள் இருக்கக்கூடிய இங்க நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கு. நாங்க அதுல இருந்து நமக்கு வித்தவுட் எனி இது என்ன தெரியறது, மோட்சம்தான் சாத்தியம். அடையப்பட வேண்டியது என்னன்னா, அதாவது அறியப்பட வேண்டியது என்னன்னா மோட்சத்தை பற்றி. அதற்கான சாதனம் என்னன்னா இதுல இருக்கு. அந்த மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம், தத்துவங்களை பகுத்து ஆராயும் முறையை பக்ஷ்யாமக கூறுவோமாக. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இருக்கிறவர்களுக்கு, அவர்கள் தானே முமுக்ஷானாம், முமுக்ஷூனாம் ஹிதார்த்தாயன் முதல்ல சொல்லியிருக்க, அவர்களைத்தான் இங்க சொல்ற. அவர்களுக்கு மோட்சத்தை உணர்வதற்கு வேண்டிய சாதனங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய, தத்துவங்களை பிரித்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய வழிகளை எல்லாம் இந்த புத்தகத்தில் நான் சொல்ல போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுறேன் நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற விஷயத்த. நான் முன்னாடியே சொன்னேன், அதுக்கு என்ன குவாலிபிகேஷன், சாதன சதுஷ்டய சம்பத்தி வரணும்னா அதுக்கு என்ன குவாலிபிகேஷன். ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது. சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட முடியாது. அது வரணும்னா அதுக்கு ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் சாஸ்திரம் சொல்றது. நீ முதல்ல கர்ம பலனில் நாட்டம் இல்லாமல் காரியங்கள் செய்வதற்கு உன்னை பழக்கப்படுத்திக்கொள். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சு. ஒரு நாளும் கர்ம பலத்தில் உன்னுடைய நாட்டம் போகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், தர்மமாக என்னுடைய காரியங்களை செய்யணும். நான் ஏற்கனவே போன வகுப்புல ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ஆகார நித்ரா பய மைதுனஞ்ச சாமானியமேதத் பசுபிர் நராணாம். அங்க சொன்னேன், புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷகன். இதுக்கு இன்னொரு ரீடிங் இருக்கு, அதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு ரீடிங் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பல ஸ்லோகங்கள், ஒரு வார்த்தை மாறி வேற வேற ரீடிங்ல இருக்கு. அது இன்னொரு ரீடிங் என்ன சொல்றது அப்படின்னா, தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷம். தர்மம் தான்ப்பா இந்த பசுக்களை, அதாவது விலங்குகளையும் மனிதனையும் பிரித்து காட்டுவது எதுனா அறம். அறத்திற்குத்தான் அந்த பிரித்து காட்டக்கூடிய சக்தி. அங்க புத்தின்னு சொன்னா இங்க அறம்னு இன்னொருத்தர் சொல்றார். இதெல்லாம் சுபாஷித்தம்லாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் மாற்றி பல பேரால எழுதப்படும். ஆனா நமக்கு என்ன வேணும், எப்படி சொன்னா நம்மளுக்கு புரியுறதோ அப்படி நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அந்த சுபாஷித்தம் தான் கரெக்ட், இது தப்பு. நமக்கு வேணுங்கிறது என்னன்னா,
அர்த்தம் வந்து அனர்த்தமா இல்லாம இருக்கணும். கரெக்டான மீட்டர் ரீடிங்ல இருந்தா எடுத்துக்க போறோம். நிறைய அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. இங்க என்ன அந்த இந்த இவர் என்ன சொல்றாங்க, தர்மம் தான்ப்பா அதை பிரிக்கிறது. அதாவது தர்மத்துல நாட்டம் இருக்கணும். இந்த தர்மத்துல நாட்டம் இருக்கிறது, அறம் செய்ய விரும்பு, அரண் வலியுறுத்தல். ஏற்கனவே நம்ம இதே இந்த இந்த திருக்குறள் வகுப்புல முதல்ல படிச்சது அரண் வலியுறுத்தல் தான். நம்ம வந்து அங்க பாயிரத்துல கடைசியா வச்சிருந்தார் அவர். 4வது அதிகாரமாக அரண் வலியுறுத்தல் படிச்சிருக்கோம். அறம்ங்கிறது அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த அறம் அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எந்த காரியம் செய்தாலும் அதில் மன மாச்சரியங்கள் இருக்கக்கூடாது. அதான் முக்கியமான அறம். மனத்துக்கள் மாசு இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அத்தனை அறங்களையும் செய்கிறோம்னு சொன்னார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சம் 4ம் நீக்கணும். இதெல்லாம் எப்ப வரும்னா, பலன் எனக்கு என்ன அப்படிங்கறதுல என் மைண்ட் பிக்ஸ் ஆகாம இருக்கிறச்சே மாத்திரம்தான் வரும். அப்ப பலன்ல பிக்ஸ் ஆகாத மைண்ட் அந்த மாதிரி காரியம் பண்றதுக்கு என்ன பேருன்னா கர்மயோகம் அப்படின்னு அர்த்தம். நிஷ்காம கர்மயோகம். இந்த நிஷ்காம கர்மயோகம் எனக்கு என்ன கொடுக்கும்னா சித்த சுத்தியை கொடுக்கும். அந்த சித்த சுத்தி தான் என்ன சாதன சதுஷ்டய சம்பத்திய பூர்ணமாக பெறுவதற்கு எனக்கு பேபி ஸ்டெப்ஸாவது எடுத்து வைக்கிறதுக்கு என்னை இட்டு செல்லும். அதர்வைஸ் என்ன அது பண்ண முடியாது. நான் எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்கள்லயே முழுகி முழுகி முத்தெடுத்து கொண்டிருந்து நான் செய்யும் அத்தனை காரியங்களுக்கும் நான் ஒரு பலனை எதிர்பார்த்து பலனை நோக்கியே நான் போயிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இக சம்சாரே பகு துஸ்தாரேன்ற. எப்பா இது ஒரு சம்சாரம் அப்பா, இது பெரிய தொந்தரவு இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பியா நீ வாழ்க்கை பூரா அப்படின்னு கேட்கிறார் ஆதிசங்கர். பலனை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் இதுலதான் இட்டு செல்லும். தாய்மானவர் சொல்லுவார், நான் வந்து என்ன பண்றேன், தாய்மானவரே தன்னை இப்படி சொல்லிக்கிறாருன்னா நம்ம எங்க போய் நிக்கிறதுனே நமக்கே தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இதெல்லாம் சுவாமிஜி சொல்லுவார், அவர்களுக்காக சொல்லுவது அல்ல, இன்னும் முன்னேற வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்காக தன்னை அப்படி ஆக்கிக்கொண்டு சொல்றது நைச்சியானு சந்தானம் அப்படின்னு சொல்லு. பாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் செய்து அறியேன். இந்த சாதனம்ங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். இந்த பாட்டு ஏன் ஞாபகம் வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு சாதனம் பண்ணுவேன், நானா பண்ணிடுவேன். வாச்சா கைங்கரியம் தான் பண்ணு, பேசிண்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அதுல புக்கில் இதுல இப்படிதான் இருக்கு, அவர் அதுல சொன்னாரு, இது பண்ணாரு, அதுல இருக்கு கிருஷ்ணர் இப்படி பண்ணிருக்காரு, ராமர் இப்படி என்ன பேசுனேன், வக்கனையா பேசுனேன். நான் என்ன பர்சனலா கேளு, ஒரு காரியம் பண்ண மாட்டேன். தன்னை சொல்ற வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம். மனோவாயுன்னா என்ன அர்த்தம்? மனோவாயு நிக்கிறதுனா என்ன? நன்றாக பிராணாயாமங்கள்லாம் செய்து நேர்படுத்தி வச்சுக்கிறது. நம்முடைய எண்ணம், செயல், சொல் எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டுல வைக்கிறது தான் மனோவாயு நிற்கும் வண்ணம். நான் அதை பண்ண ஆர்ஜவமே கிடையாது எனக்கு சுத்தமா. செய்து அறியேன், நான் பண்ணவே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதுக்கு மேல துறவு மார்க்கத்தில் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பேன். எவ்வளவு அழகா எழுதுறாருல. நேசானுசார் ரொம்ப ஆசை மாதிரி நான் அப்படியே பேசுவேன். சே, நம்ம வந்து இது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துறவு எடுத்துட்டா இதுல இருந்தெல்லாம் விடுதலை பெறலாம் அப்படின்னு எல்லாம் நல்லா பேசுவேன். நான் முதல்ல வந்து நான் செய்ய வேண்டியது எதையும் செய்ய மாட்டேன். துறவுல ரொம்ப ஆசை மாதிரி நான் நல்லா பேசுவேன், நேசானுசாரியா விவகரிப்பேன். திடீர்னு எனக்கு அது போயிடும் மைண்ட்ல இருந்து. ஏன்னா உலகம் என்ன ஈர்த்துடும், ஏதாவது ஒண்ணு எனக்கு அட்ராக்டிவா இருக்கும், நான் உடனே அங்க போயிடுவேன். அந்த நினைவையும் மறந்த போது நித்திரை கொள் போய் படுத்து தூங்கிடுவேன். எப்படி எல்லாம் எழுதுறாரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சாதனம் பண்ணறதுக்கு எனக்கு ஒரு இது வேணும், ஒரு ஒரு உறுதி வேணும், மன உறுதி வேணும். அது இருக்காது. அது சொல்றதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றது. மன உறுதி இருந்தால்தான் நம்மளால அந்த மாதிரியான சாதனங்கள் எல்லாம் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்மளால இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சார்ட் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாசம் இதுதான், இந்த குவாலிட்டி தான் நான் எடுத்துக்க போறேன், இந்த மாசம் இதைத்தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்தா நமக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனால இதெல்லாம் சொல்றது. இப்ப அடுத்தது நம்ம சிஷியன் இப்ப சிஷியன் என்ன பண்ணுவான், விடுவானா? இப்ப புதுசா ஒரு வேர்டு போட்டார், சிஷியனுக்கே தெரியாத வேர்டெல்லாம் இதுல போட்டு வச்சிருக்காரு. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரினா. முதல்ல அதை சொல்லுங்க நீங்க, சாதன சதுஷ்டயம்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் அடுத்தது கேட்க போறார். நாமளும் அடுத்த வகுப்புல சாதன சதுஷ்டயம்னா என்ன அப்படிங்கிற
அந்த கேள்வியிலிருந்து நாம தொடர்ந்து படிக்க போறோம். இப்ப நாம இந்த குரு ஸ்தோத்திரத்துக்கான பயிற்சி எடுத்துக்க போறோம்.